அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சனி எப்படா விலகி போவாரு, நம்ம எப்படா ரிலீஃப் ஆகலாம்னு நெடுங்காலமாக காத்திருந்த உங்களுக்கு இப்போது அதுக்கான விடிவு காலம் வந்துவிட்டது. ஜூலை முதல் வாரத்திலேயே சனி பகவான் வக்கரம் பெற்று 12ஆம் வீடான மகர ராசிக்கு பிரயாணம் பண்ணி போறார். ராசியிலேயே இருந்த சனி பகவான், சார் எதையாவது செய்ய விடுங்க சார், நான் இன்னும் முடிக்க வேண்டிய கடன்கள் நிறைய பாக்கி இருக்கு, என்னோட வேலைகள் நிறைய இருக்குன்னு கெஞ்சாத குறையா கும்பராசி அன்பர்கள் அமைதியா உட்கார்ந்துருந்தீங்க. காரணம் என்ன? பணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீங்க. என்ன பணம்? ஏற்கனவே வரவேண்டிய பணம், உங்க கைக்கே வரவேண்டிய பணம். இதெல்லாம் ரொம்ப தாமதமா இருந்தது. அதுக்கான ரீசன் என்ன? 2ஆம் இடத்துல ராகு. உங்களுடைய குடும்பத்துல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டால் கூட உங்களால தாங்கிக்க முடியாது. ரொம்ப சென்சிட்டிவானவங்க நீங்க. உங்களுக்கு போயிட்டு சனி பகவான் என்ன பண்ணிருக்காரு? லக்னத்துல உட்கார்ந்து மிகப்பெரிய கஷ்டத்தையும் அழுத்தத்தையும் கொண்டு வந்திருப்பார். கடைசியில என்ன யோசிச்சீங்கன்னா, எனக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளவு பெரிய பிரச்சனை, எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு எல்லா ராசிக்காரங்களும் யோசிக்கிறது தான். ஆனா கும்பராசி, எனக்கு குடும்பத்துலலாம் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, இப்படி ஒரு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு ராகு உங்களை புரட்டி எடுத்திருக்காரு. அதுக்கு 2 ரீசன். ஒண்ணு, ராசியிலேயே அமர்ந்திருந்த சனி. 2வது, 2ஆம் வீட்டுல அமர்ந்திருந்த ராகு. குடும்பத்தை பிரிஞ்சு உங்களுடைய, அதாவது கணவன் மனைவியா ஏற்கனவே இருந்த உங்களுடைய அப்பா அம்மா வீட்டை பிரிஞ்சு தனி கொடுத்தனம் நிறைய பேர் போயிருக்கீங்க. எங்கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லும் போதெல்லாமே, சார் நாங்கள் தனி கொடுத்தனம் போயிட்டோம், தனியாக இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சில கும்பராசி நேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மாமனார் மாமியாரோட கொஞ்சம் கிளாஷ். சார் அவங்க நம்மளுக்கு செட் ஆகலை சார், நான் பிரிஞ்சு வந்துட்டேன், தனியாக வந்துட்டேன், இப்போ தனியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்? 8ஆம் வீட்டில் கேது இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, இதுதான் சனி வக்கரம் தான் உங்களுக்கு பிரமாதமான தீர்வு. ராசியிலேயே சனி அமர்ந்து வக்கரம் பெற்று 12ஆம் வீட்டை நோக்கி பயணிப்பது உங்களுக்கான பெரிய, யோசிக்கிறதுக்கு முதல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம என்ன இது வரைக்கும் தவறு பண்ணியிருக்கோம், நம்ம கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான யோசிக்கிற ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த ஒரு ஸ்பேஸ் தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருக்காரு. குரு பொதுவா என்ன பண்றாரு? பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க. பஞ்ச பாண்டவர்கள் 4லே வனவாசம் போனார்கள். 4ல குரு வரும்போது பஞ்ச பாண்டவர்களே வீட்டை விட்டு வனவாசம் போனார்கள்னு சொல்ற மாதிரி 4ஆம் வீட்டுல உங்களுக்கு குரு சடனா ஒரு பிளான் பண்ணி வீட்டுல இருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அது ஒண்ணு டூரா இருக்கலாம், இல்ல ஆன்மீக பயணமா இருக்கலாம். ஆனா கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் அடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். நீங்க ஒரே இடத்துல ஒரே வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியாது. தொழில் மாற்றம், வேலை மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். அதுவும் நல்லபடியாக தான் அமையும். ஏன்? 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். தொழில் ஸ்தானம் மிகப்பெரிய உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்ய போகுது. விருச்சிக ராசியை பார்வையிடுறதன் மூலயமா ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க, வண்டி வாங்கி விற்கிற வியாபாரம் பண்றவங்க, அதே மாதிரி பிஎஸ்என்எல் போன்ற கம்யூனிகேஷன்ல ஒர்க் பண்றீங்க இல்லையா, அதாவது தொலை தொடர்பு நிறுவனங்கள்னு சொல்றோம்ல, ஒரு தகவலை இன்னொரு இடத்துக்கு சொல்றது. இப்ப கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற முக்காவாசி பேர் அதான் பண்றாங்க. ஒரு தகவலை இன்னொரு இடத்துக்கு சொல்றது, அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெரிய பிரமாதமான காலகட்டம். அதே மாதிரி அயல் நாட்டு கரன்சி, அதாவது ஃபாரின் கரன்சியை கும்பராசிக்காரங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற. இப்போ சார் கனடா போகணும், ஃப்ரெண்ட் அங்கே இருக்காப்புல, இப்போ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் தேடி வரும். நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இந்த டிஎல்சி ஐஇஎல்சி எக்ஸாம்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரிலாம் படிச்சுட்டு எழுதுறவங்க கூட கும்பராசியில் நிறைய பேர் இருக்காங்க. மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூட மேற்படிப்பு படித்து அதன் மூலயமா வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போதான் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. 8ஆம் இடத்துல கேது இருக்கு. கோவில் போனீங்கன்னா விநாயகர்னு முதற் கடவுள் ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பாருங்க. அந்த கடவுள் மூலயமா உங்களுக்கு 8ஆம் இடத்தில் வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் விலகிடும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். தனவரவுகள் இருக்கும். எப்படி அப்படின்னா, என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு, யாரோ சம்பாதித்த பணங்கள் எல்லாம் உங்ககிட்ட சும்மா கொடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் எல்லாம் அந்த கும்பராசியில இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பது மட்டும் அல்லாம ஏற்கனவே சொன்ன 8ஆம் பாவத்தையும் குரு பகவான் பார்வையிடுறதால திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு தாராளமாக இருக்கும். எந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா உங்களுக்காக ஏதோ ஒன்று ஆசாசியா செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பொருளை கொடுக்கறது மட்டும் இல்லாம கொஞ்சம் காசையும் கொடுப்பாங்க. இந்தப்பா
இந்தம்மா கொஞ்சம் பணம் வச்சுக்கங்க அப்படின்னு. அப்ப அந்த பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் கூட கும்பராசி அன்பர்களுக்கு ஈர்த்துட்டு கொண்டு வரும். இப்படியான சூழ்நிலைகள்ல நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பயிற்சியாக வேண்டும் என்றாலும் நிச்சயமாக அதுக்கான காலகட்டம். நீங்க வந்து ஒரு சவுத்ல இருக்கீங்க, நார்த்துக்கு வரணும், நார்த்ல இருக்கீங்க, சவுத்துக்கு போகணும், வேற மாநிலத்துக்கு போகணும், இங்க இருந்து ஹைதராபாத் போய் ஒர்க் பண்ணணும், வேற ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, கம்பெனி உங்களுக்கு கால் ஃபேர் பண்றாங்க, பாம்பேல வந்து உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனர் இருக்கீங்க, உங்களோட வாண்டட் பெங்களூர்ல இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கும்பராசிக்கு இப்ப நடக்க போகுது. சனி வந்து வக்ரம் பெற்று உங்களுக்கு இவ்வளோ டோர்ஸையும் ஓபன் பண்ண போறாரு. இவ்வளோ நாள் வந்து ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை மாறி ஒரு நல்ல உத்வேகமான ஒரு சுறுசுறுப்பான புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகைகளுக்கு இப்போ உங்களுக்கு அப்படிக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதி குரு 4ல உட்கார்ந்து இருக்காரு. வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அதாவது ஏற்கனவே நிலம் இருக்கு, அதுல வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டலாம். உங்களுடைய பழைய வீட்டை புதுப்பிக்கணும், புதுதா ரூம்ஸ் போடணும், அதுவும் ஒரு பிரமாதமான காலகட்டம். அதையும் நீங்க செய்யலாம். என்கிட்ட ஒரு வண்டி இருக்கு, இன்னொரு வண்டி வாங்கணும்னா வாங்கலாம். யூஸ்டு கார்ஸ் வாங்க போறோம், யூஸ்டு பைக்ஸ் வாங்க போறோம்னா கண்டிப்பா வாங்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீடு கூட நீங்க வாங்கலாம். அது இம்மீடியட்டா உங்க பேருக்கு பெயர் மாற்றம் செய்யப்படும். இப்படியான 4ஆம் பாவம் தொடர்பான வீடு, வாகனம், நிலம், இடம், மனை இது தொடர்பாக எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதுவும் உங்களுக்கு பிரமாதமா கை கொடுக்கும். இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு டம்ப்டா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு அழுத்தமா இறுக்கமா இருக்கும்போது இம்மீடியட்டா உங்களோட வாழ்க்கை துணை இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வெளியில ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க. இல்ல நீங்க மட்டும்தான் பேச்சுலரா இருக்கீங்கன்னா நீங்க ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு என்ன பண்ணுவாருன்னா ஒரு அழுத்தத்தை கொடுப்பாரு. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயோ அல்லது நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கிற இடத்துலயோ வந்து ஏதோ உங்களை கட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 4ஆம் இடத்துல அதுதான் பிரச்சனை. அந்த விஷயத்த மட்டும் நீங்க பாத்துக்கங்க. அந்த மாதிரி உங்களை யாரோ ஒரு இறுக்கமான ஒரு மனநிலைமை இருந்தா இமீடியட்டா ஒரு 5 to 10 minutes பிரேக் எடுத்து ஒரு வாக் ஒன்று போயிட்டு வாங்க. இயற்கை காத்து உங்களை நோக்கி வரணும். அது ஒண்ணுதான் பரிகாரம். இயற்கையோட இயற்கையா நீங்க இருந்துட்டீங்கன்னா 4ஆம் இடத்து குரு ஒண்ணுமே பண்ண மாட்டார். ஆனா நீங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களை ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கான காலம் வந்து ஈஸியா வந்து வந்துடும். இன்னொன்னு, கும்பராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரமே ரொம்ப பிரமாதமான நட்சத்திரங்கள். பூரட்டாதி இருக்கு. பூரட்டாதியை பத்தி சொல்லவே தவிர குருவினுடைய நட்சத்திரம், அவர் 4ஆம் வீட்டில் இருக்காரு. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் இடமாற்றம் கண்டிப்பா உருவாகும். ஒரு வீட்டுல இருக்கீங்க, அந்த வீட்டு வாடகை வீடா இருக்குன்னா வேற ஒரு வீட்டுக்கு நீங்க குடிபெயர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, நான் வாடகை வீட்லயும் போல சொந்த வீட்லயும் போல ஒரு வீட்டுல இருக்கேன் அப்படின்னா ரூம்ஸாவது அட்லீஸ்ட் நீங்க மாறக்கூடிய காலகட்டமா இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல பூரட்டாதிக்கு பிரமாதமான காலகட்டம். மொத்தத்துல கும்பராசிக்கு பயங்கரமான ரிலீஃப். உங்களுக்கான ரிலீஃப் சனி பகவான் கொடுக்க போறாரு. அக்டோபர், நவம்பர் வரைக்கும் பிரமாதமா யூஸ் பண்ணீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம்.